வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி கம்பு தோசை. ஸோ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். கம்பு வந்து 100 கிராம், இட்லி அரிசி 200 கிராம், உளுந்து 50 கிராம், உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கம்பு வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 3/4 டம்ளரு. இப்போ வந்து இதை 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதுவும் இட்லி அரிசியும், ஒரு ஆளாக்கு இட்லி அரிசி. ஸோ உளுந்து வந்து நான் அரைக்க போகிறத 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கம்பும் உளுந்தும் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி அரிசி இந்த மாவுக்கு தேவையான உப்பு இது போட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நான் வந்து ஒரு இதில் மாற்றிட்டு நான் அதாவது பொங்க வைக்க போகிறேன். ஸோ பொங்குனதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்ற முடியும். இங்கே பாருங்கள், நான் காலையில் அரைச்சேன், நைட்டு இப்போ நான் ஊற்றுறேன். ஸோ தோசைக்கல் வந்து சூடேறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா கிரிப்ஸியாக வருங்க. ஸோ ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பசங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம வந்து இது மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் கொடுக்கலாங்க. இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, ஸோ எல்லாமே வந்து சூப்பராக காம்பினேஷனுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக்குக்கு எனக்கு வந்து 10 தோசை வந்ததுங்க. ஸோ ஒரு ஆளாக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து கம்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு கம்மியாகும் இது மாதிரி மில்லட்டை நம்ம அதிகமாக சேர்க்கும் போது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் 3/4 ஆளாக்காக எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸே தெரியாது. நீங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.